ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது. ஸோ வெளியே சொல்ல முடியல உங்கள் பிரச்சனைகள். உங்கள் பிரச்சனைகளை வெளியே சொல்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கடந்த 8 மந்த்ஸாகவே ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வர்றதுன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. உங்களோட தேர்ட் ஐ சக்ரா ரொம்ப பேலன்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு வழிகள் தெரியல. ஸ்டக்காக இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஸோ அதோட எனர்ஜி தான் இந்த ஃபஸ்ட்டு கார்டாக இருக்குது. ஸோ லாங் டைமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ வெளியே வருவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க. வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட தேர்ட் ஐ சக்ரா இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஒரு சில தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் தேர்ட் ஐ சக்ராவும் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாழ்க்கை போகிற போக்கில் போயிட்டே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வருவோம்ன்ற கிளாரிட்டி உங்களுக்குள்ளே இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரணும். வந்தால் தான் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, ஐசோலேஷன்லேயே இருப்பீங்க, அந்த பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வர்றது, எப்படி போகிறது, அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது. பட் உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இயல்பாகவே இருக்குது. ஸோ அந்த அந்த பிரச்சனை ஆக 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 அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத மாதிரி இருக்கீங்க. ஸோ பிரச்சனைக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம் சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் தெளிவான பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்க பிரச்சனையும், செகண்ட் பாயிண்ட் பிஸ்னஸில் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை ஒர்க்கில் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனையும் மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ மணி கொஞ்சம் பிரச்சனைகளில் தான் இருக்கீங்க. மணி பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ மணி பிரச்சனை தீருமா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை தீருமா, வேலை வாய்ப்பு, மணி பிரச்சனை தீர தான் போகுது கண்டிப்பாக. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையும் தீரும். உங்களுக்கு மனக்குழப்பம் மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனை தான். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசலை, உங்களோட சேருவாங்களா சேரமாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலை நான் பார்க்க முடியுது. கண்டிப்பாக சேருவாங்க. ஸோ நம்பிக்கை வைங்க. எதையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல மாற்றம் இருக்காது. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் போல தான் உங்கள் வாழ்க்கை. ஸோ நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும் அப்படின்றத மனசில் வச்சுட்டே இருங்க. ஸோ மனி ரீதியாக இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரப்போகுது. ஸோ ஹாப்பியாக உங்கள் மணி பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஸோ ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இருந்த பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நடக்க தான் போகுது. ஸோ பி ஹாப்பி, பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. ஸோ பர்சன் பேசலை அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேச போகிறாங்க. ஹாப்பியாக இருங்க. ஸோ நீங்கள் யார்ட்டையாவது வந்து உங்கள் பர்சன் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட அது நடக்கும். உங்களுக்கு ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ ரொம்ப நாளாக கூடயே இருந்த பிரச்சனை என்னன்றதை இப்போ தெளிவாக முடிவெடுத்துருவேன். இந்த பௌர்ணமியில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு வந்து உங்களுக்குள்ள உங்கள் எதனால் இந்த பிரச்சனை இந்த கன்ஃப்யூஷன் எதனால் வந்துச்சு, அது வந்து மணி ரீதியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம இவ்வளோ ஆர்டர் போடுறோமே நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களோட வீக்னஸ் என்ன, உங்கள் கூட இருக்கிற பர்சனா என்ன பிரச்சனைன்றது தெளிவான விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் கூடிய சீக்கிரம். ஸோ இதான் நமக்கு பிரச்சனைன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஸ்டார், கோல்டன் ஸ்டார். ஸோ மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக மணி ஃப்ளோ உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஸோ ஹாப்பியாக இருங்க. யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது. பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். ஸோ ரொம்ப நாளாக வந்து சொன்னேன், உங்களுக்கு கூடயே இருக்கிற ஒரு சில பர்சன்னால் ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் யாருன்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே இல்லவே இல்லை. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க அந்த பர்சனை. ஸோ பிகாஸ் அவங்க வந்து வெளியே பேசும்போது இப்படியே ஒரு நல்லா பேசுவாங்க, பாசிட்டிவாக பேசுவாங்க. பட் உள்ளே பார்த்தா அவங்கள பற்றி நெகட்டிவாக தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையுமே சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்களோ, நீங்கள் எந்த பிரச்சனை தீரும்னு நினச்சிங்களோ, எந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்களோ வெளியே வர போகிறீங்க. ஸோ இனிமே வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வழிகாட்டும். ஸோ வழிகாட்டக்கூடிய நேரமாக இருக்குது. கண்டிப்பாக நம்புங்க, ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் அது வந்து போகலாம். ஓகே, எஸ். ஸோ ஒரு ஃபர்கிவ்னஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சனும், அது ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக இருக்கலாம், உங்கள் பர்சன் கூட இருக்கலாம், மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க பாஸ்டில் பேசின விஷயத்த திங்க் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். கம்யூனிகேஷன் ரீதியாக கிளியராக இருந்துக்கோங்க யார்கிட்ட பேசினாலும். ஸோ நீங்கள் சொன்னதாக சொல்லி ஒரு சில பேரை வந்து நீங்கள் தான் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. சிச்சுவேஷன் வில் பி இம்ப்ரூவ். சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். நம்பிக்கை வச்சாதான், நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.